பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அண்ணன் ஜெகதீஷன் அவர்கள் இந்த போராட்டத்தை நான் காலையில் 8 மணிக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி அமைச்சரும் கலந்துக்கலாம்னு சொல்லி சொன்ன உடனே நான் கலந்துக்கிறேன். நமது பாராளுமன்ற உறுப்பினர் உடனே இவர் 11 மணிக்கு தான் ஒரு டைம் சொல்லியிருக்கார். ஆனா நாங்க ஒருத்தருக்குள்ள ஒன்றிய செயலாளரும் சேர்மனும் எவ்வளவு சீக்கிரமா நிஜமாவே வடிவேலு எந்த வயசுல வெல்லவே முடியாது. இந்த மாதிரி கார்ல வரும்போதே உடனே கேட்பது வடிவேல் தான். அது நான் இந்த நிகழ்ச்சி வர்றேன், இங்க உடனே கலந்துக்கிறேன். அதனால ஒன்றிய அரசு தாய்மார்களை நீங்க நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு தாய்மாருக்காக நம்ம முதலமைச்சர் அவர்கள் மகத்தான திட்டங்களை தீட்டி உங்களுக்காக ஒருத்தருக்கு எல்லாமே சேர்ந்து அது இல்லாத இந்த 100 நாள் வேலை 2 வருஷமா நம்ம கொடுக்க வேண்டிய பணம் 4000 கோடின்னு சொன்னார் பாருங்க, வரல. அதுக்குதான் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம். இது பண்ணா நிச்சயமா அவங்க கொடுத்து ஆகணும். அதனால தெளிவா இருங்க. எது இருந்தாலும் திமுக ஆட்சி நம்ம தலைவர் தளபதி தான் வந்தா எதுவும் நடக்குன்ற எண்ணத்தோட நீங்க உறுதியா இருக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய தொகை அவங்க கொடுக்கலன்னா நம்ம முதலமைச்சர் உங்களுக்கு தருவார். அதனால சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தம்பி வடிவேல் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற என்னுடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய என்னுடைய உடன்பரவா சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் காந்தி அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகள் வணக்கம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போதுதான். அப்ப வெறும் 100 ரூபாய் தான் கொடுத்தாங்க. நான் அப்ப மத்திய அமைச்சராக இருந்தேன். 100 ரூபாய் கொடுக்குறாங்க, இது பத்தாது, அதை 200 ரூபாய் ஆக்கி கொடுங்க, போய் பிரதமர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னவரு காந்தி. 100 நாள் வேலை செஞ்சு அந்த கூலி கேட்கணும், அதை கொடுக்க மாட்டான். வேற ஒன்றும் இல்லை, புதுசா நம்ம கேட்கல. இந்த 100 நாள் வேலை எத்தனை பேர், கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்குது. செஞ்சதுக்கு கஷ்டப்பட்டது கிராமத்துல போய் ஏழை வெயில்ல போய் காஞ்சி கருவாடாகி உழைச்ச காசை கேட்டா கொடுக்க மாட்டான். நம்மை போன்ற ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற தங்க தலைவருடைய தளபதியினுடைய ஆட்சியில் இது நடந்தே தீரும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடிக்காதே அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, நம்மள காசை திருடாதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. மோடி மோடி என்னாச்சு, என்ன பணம் 4000 கோடி என்னாச்சு? சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. பதில் சொல், பதில் சொல், பாஜக அரசு பதில் சொல், பாஜக அரசு பதில் சொல். உழைக்கும் மக்களும் சுரண்டாதே, உழைக்கும் மக்களும் சுரண்டாதே, அடிக்காதே. எப்ப வரும், எப்ப வரும், எங்க சம்பளம் எப்ப வரும்? பதில் சொல், பதில் சொல், மோடி அரசு பதில் சொல்.